போன எலெக்ஷன் சீமான் எங்க நின்னாரு? திருவெற்றியூர்ல நின்னாரு. திருவெற்றியூர்ல நின்னவரு ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் திருவெற்றியூர் போனாரா? போகவே இல்லை. அதே மாதிரிதான் எலெக்ஷன் சீசன் முடிஞ்சப்பறம் காரைக்குடி பக்கம் வரவே மாட்டார். அது என்னடா சொன்ன அவன்? 2021 48,000 வாக்குகள் பெற்று அண்ணன் சீமான் திருவொற்றியூர் தொகுதியில் தோற்கப்பட்டார். மாற்று கருத்து இல்ல. தோற்கப்பட்ட பிறகு 3/4/2022 கார்த்தி 3/4/2022 ஆண்டு திருவொற்றியூர் தொகுதி அண்ணாமலைபுரத்தில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு இடையூறாக மக்கள் பயன்படுத்தி கொண்ட நிலத்தை எடுத்து மத்திய அரசுடைய ரயில்வே துறை ஒரு சுரங்கப்பாதை அமைப்புக்கு அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த களத்துல போய் திருவொற்றியூர் தொகுதியில தோற்று போனார்னு சொல்றீங்களா? திருவொற்றியூர் தொகுதி போகவே சொல்றீங்களா? அந்த சீமான் அந்த களத்துல போய் நின்னார். எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்துச்சு. அந்த இடத்துல தான் காலையில உணவு கூட சாப்பிடாம போனதுனால வெயில் தாக்கத்தினால அண்ணன் சீமான் மயங்கி விழுந்தார் அப்படின்னு செய்தி பரவியது. அதுவும் அந்த அண்ணாமலைபுரத்துல மக்கள் போராட்டத்துல அடுத்த 2 மாசத்துல 19 ஜூலை 2022 கொசஸ்தலை என்கிற கொற்றலை ஆற்றுல தமிழ்நாடு அரசுடைய மின்சாரத்துறை மின் கோபுரை உயர் மின் கோபுரங்களை போடுறது என்று அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்லி மக்கள் போராடியதை முன்னிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த களத்துல போய் நின்னாரு. அங்க போய் அந்த மக்களை சந்திச்சாரு. படகுல போய் கடலுக்குள்ள படகுல போய் பார்த்தாரு. அதே போல அதானியுடைய காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுத்து ஆர்ப்பாட்டத்தை இதே எண்ணூர் பகுதிகளில் திருவொற்றியூர் தொகுதியில் நடத்தினார். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்குவிட் கேம் நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்துருந்தீங்களா? 31/12/2024 டேட்டோட ஏன் சொல்றேன்னா, உங்களை மாதிரி தற்கொலைகளுக்கு அரசியல் தத்திகளுக்கு அப்பம் வேற பயன்படுத்தி அரசியல் வந்தவர்களுக்கு அடிப்படை அரசியல் என்னன்னு தெரியாது. அம்மோனியா வாயு கசிவினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து களத்துல போய் 31/12/2023 ஆண்டு போராடியது அண்ணன் சீமான். எண்ணூர்ல அனல்மலையை விரிவாக்கம் வந்த பொழுது விரிவாக்கம் வந்தால் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய குடியிருப்புகள் காலி செய்யும் அவலம் வரும்போது அதுல கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு மாற்று மின்பெருக்கம் இருக்கும்போது ஏன் இன்னும் அனல்நிலையம் அணுநிலையம் என்று தீர்ந்து போகிற மக்களை பாதிக்கிற வளங்களை பயன்படுத்துறீங்க? சூரிய ஒளி மின்சாரத்தையும் காற்றாலை மின்சாரத்தையும் அதே போல நீர் வழியாக மின்சாரத்தையும் பயன்படுத்துங்கள் என்று அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் தான். சென்னை எண்ணூர் திருவொற்றியூர் தொகுதியில் எண்ணூர் போன்ற பகுதிகளில் சென்னை வெள்ளம் வந்த பொழுது கழிவுகள் எண்ணெய் கழிவுகள் வீட்டுக்குள்ள புகுந்து வீடு முழுக்க தார் பூசின மாதிரி ஆயிடுச்சு. ப. சிதம்பரத்துடைய மகனே கார்த்திகை சிதம்பரம் போய் பார்த்தீங்களா? நீங்க நின்றீங்களா? என்னைக்காவது அண்ணன் சீமானை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? அண்ணன் சீமானுடைய கால் கட்டவர் வருவியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.